ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 5ல் 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். தத்ராசௌ த்ரிகுணாத்மகோபி ச மகான் சத்வப்ரதானஸ்வயம் ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பமகமேத் யுத்போதநிஷ்பாதகः சக்ரேஸ்மின் சவிகல்பபோதகமகன் தத்வம் மகான் கல்வசௌ சம்புஷ்டம் திரிகுணைஸ்தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். மகாங்கிற தத்துவத்திலிருந்து தான் அகங்காரங்கள் தோன்றுகிறது. அது எப்படிங்கிறது தான் பட்டத்திரியில் விவரிக்கிறார். மகாங்கிற தத்துவம் இருக்குல்லையா, அது 3 குணங்களை கொண்டது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அப்படி 3 குணங்களை கொண்டு இருந்தாலும் பிரதானமாக சத்வகுணத்தை கொண்டிருக்கும் பொழுது சாத்விக அகங்காரம் ஜீவாத்மாவிற்கு மேலோங்கி இருக்கும். அதாவது பகவானுக்கு நான் அடிமை அப்படிங்கிற ஞானம் இருக்கும். இதே மகான் அந்த தத்துவம் உடலே ஆத்மா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தால், அதாவது பகவானை விட்டு வேறுபட்டு நான் அப்படிங்கிற அகங்காரம் இருந்ததுன்னா அது தமோகுணம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தாமச அகங்காரம் என்று பெயர். இப்படி ஏன் தோன்றுகிறது என்றால், குருவாயூரப்பா எல்லாமே உன்னுடைய தூண்டுதலால் தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறார்.